Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 3 எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட்ல தான் சுகிசிமா பயங்கர மாசா யுசிவாக்காவை ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பண்ணி செகண்ட் செட்டை வின் பண்ணி தந்திருப்பான். தேர்ட் செட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் வெளியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் சட்டோரி வந்து நம்ம சூக்கியை பார்த்து இவன் என்னடா இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவ்வளவு நடந்து நம்ம கோச் அமைதியா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்நேரம் அந்த கோச் வந்து அவங்க செட்டரை கூப்பிடுறாரு. உன்னோட எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது நீ எந்த மிஸ்டேக் பண்ணிருப்பேன்னு சொல்லி, ஓ அடுத்த வாட்டி இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. டேய் எப்பறம் உயிரோட வந்த அப்படின்ட்டு சட்டோரி கேட்க, இது மட்டும் பிராக்டிஸ் மேட்சா இருந்தது, இந்நேரம் என் கண்ணம் சவந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரா நீ பண்ண ஒன்னும் அவ்வளவு பெரிய மிஸ்டேக்லாம் இல்லடா அப்படின்னு சட்டோரி சொல்றான். அதுக்கு அந்த செட்டரும் இல்ல இது ஒன்னும் சின்ன மிஸ்டேக்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல அவனே பலாருன்னு அரைஞ்சுக்கிறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாலே யுசிவாக்கு அடிச்சு பாயிண்ட் வாங்கி தரான். அடுத்து ரேலி ஆகிட்டு இருக்க அவங்க செட்டர் சட்டோரிக்கு செட் பண்ண சட்டோரி ஆசையை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். ஆகியமா அவங்க செட்டரை பார்க்க இவன் செகண்ட் செட்ல இருந்ததோட இந்த செட்ல ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு அந்நேரம் அவங்க டீம் செட்டருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப செட்டரா தான் இருந்திருப்பான். அவங்களோட அட்டாக்கர் வந்துட்டு இவனை பாராட்ட தான் செய்வாங்க. எப்பயும் போல அவனோட செட்டர் சூப்பரா இருக்கா அப்படின்னு அந்நேரம் தான் அவன் கிட்டிகாவா ஃபர்ஸ்ட்டுக்கும் சிரோட்டோரிசாவாக்கும் நடந்த ஒரு மேட்சை பார்த்திருப்பான். கிட்டிகாவா ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒய்காவா இவேஜ் மேலா இருப்பாங்களா, அவங்க சமவே டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருப்பாங்க காம்போ அட்டாக்ஸோட. அந்நேரம் ஒய்காவா தான் ஒட்டுமொத்த டீமே கண்ட்ரோல் பண்ணி அழகா செட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி இவன மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பான். ஆனா ஆப்போசிட்ல அங்க யுசிவாக்கா இருக்கிறப்ப இவங்களோட ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் டைமிங் எல்லாமே வேஸ்டா போயிடும். யுசிவாக்கா பவரை வச்சு மட்டும் பொழந்து கட்டிட்டு போயிடும் அவங்கள. அதனாலயே இவனு இந்த டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, இதோட பவர் தான் ரொம்ப முக்கியம், அதனால நான் சிரோட்டோரிசாவால தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு அப்பவே அவன் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருப்பான். அண்ட் இப்ப அபிஷியல் செட்டராவும் இருக்கிறான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே யுசிவாக்காக்கு செட் பண்ண யுசிவாக்கா செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். நிஷினோயா பேலன்ஸே இல்லாம அதை எடுக்க முடியாம விழுந்துறான். தேர்ட் செட்டை கம்ப்ளீட் டாமினேஷனோட சிரோட்டோரிசாவா வின் பண்றாங்க 25 வெறும் 18ன்னு சொல்லி. நீ ஓகேவாடா நிஷினோயா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை கேட்க அவன் செம்ம கட்டுப்போட இருக்கிறான். இப்போதைக்கு யுசிவாக்காக்கு ஈக்குவலா நீங்க யாருமே கிடையாது, இந்த கோர்ட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஆனா ஒரு லிப்ரோக்கு இதெல்லாம் மேட்டரே கிடையாது, இந்த கோர்ட்டுக்குள்ள அவனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ரெண்டு டீமும் சைடு மாறும்போது யுசிவாக்கா வந்து ஹினாட்டா கிட்ட பேசுறான். அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு சூப்பரா மூவ் பண்றது நினைச்சு நான் என்ன ரிசீவிங் பிளாக்கிங்லாம் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சேன். ஹைட் தான் சரியில்லை, ஆனா உன்னோட டெக்னிக்கா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், அதுவும் ரொம்ப கிளம்சியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிடுறான். கிளம்சி மீன்ஸ் உன்னோட டெக்னிக் எல்லாமே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு கலாய்க்கான். ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா நின்னுட்டு இருக்கான். இப்போ தேர்ட் செட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கப்ப சூக்கி வந்து ஆசையை கூப்பிடுறான். இப்போ அவங்க டீம்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான் சர்வீஸ் போட போறான். இப்போ நான் அடிக்கிற சர்வீஸ்ல பயலுக எல்லாம் அவனு வாயை பொளந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். கோட்டுக்கு 10 கிலோமீட்டர் வெளியே போய் விழுகுது. ஐயோ போச்சு அப்படின்னு இருக்கான். இப்போ டைச்சி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட்டர் வந்து யுசிவாக்காக்கு தான் செட் பண்றான். நேரா சூக்கி மூவ் பண்ணும்போது ஆசை கிட்ட என்ன சொன்னான்னு சொல்லி காட்டுறாங்க. யுசிவாக்கா எப்பவுமே அடிச்சு ஏத்த மட்டும் தான் பாக்குறான். ஒருவேளை நம்ம லக்கியா இருந்தா அதை நம்ம டிஃப்ளெக்ட் பண்ண முடியும், அப்படி இல்ல அப்படின்னா யுசிவாக்கா ரைட் சைட்ல இருந்து வரும்போது நம்ம ரெண்டு பேரும் கிராஸ் கோட்டை பாத்துக்கிடுவோம். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இதை நம்ம நார்மலா டபுள் பிளாக்லயே பண்ணுவோம். நம்ம ட்ரிபிள் பிளாக் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட கார்டியன் ஏஞ்சலுக்கு சரியா பாதையை கொடுக்காது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் பிளாக் ஏறப்ப அவனோட வியூ ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப நிஷினோயா கரெக்டா யுசிவாக்காவை பாக்குறான். யுசிவாக்கா ஸ்ட்ரைட்டா தான் அடிக்க வரான். அவன் கையை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருது. நிஷினோயா சூப்பரா ரிசீவ் பண்ணிடுறான். சூக்கி இறங்கும் போதே இந்த கோட்டுக்குள்ள யுசிவாக்காக்கு ஈக்குவலா இருக்கிற ஒருத்தன் நிஷினோயா சொல்றான், அது நான் தான், நான் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் தோக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை காகியமா ஆசைக்கு செட் பண்ண ஆசை செம்ம பவர்ஃபுல்லா ஒரு கிராஸ் கோட் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். டே லூசு பையலே பந்து எடுக்க சொன்னா என்னடா ஏதோ திருவிழால காணா பண்ண புள்ள மாதிரி முடிச்சுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு அவங்க கோச் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனை திட்டுறாரு. அவனும் ஒரு பயத்தோட நின்னுகிட்டு இருக்கான். அந்நேரம் இன்னொரு பிளேயர் வந்து அவர் எதுக்கு உனையே வைராருன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா நான் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல அவர் உங்ககிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு செம்ம பூஸ்ட் அப் ஆயிடுது. அடுத்து சட்டோரி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அவன் சூக்கியை பார்த்துட்டு தம்பி அவனோட பிளாக் ரொம்ப ஸ்லோவா இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். இப்போ ஹினாட்டா ஒரு பால் அடிக்கிறான். அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண செட்டர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கு செட் பண்றான். ஹினாட்டாவும் இந்த வாட்டி கரெக்டா பிளாக் வந்துறான். டபுள் பிளாக் சூப்பரா இருக்குது. ஆனா காகியமா கைக்கு அந்த ஆண்டனாக்கு இருக்கிற சின்ன கேப்ல வச்சு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவ்வளவு அக்யூரேட்டா அடிச்சுட்டு போயிட்டான். டே இதை லக்ல தானே அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டோரியும் கேட்க, டே ஒரு ஃபியூச்சர் ரேஸ்னா இப்படி தான் அடிக்கடி மிராக்கிள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவனு சொல்றான். பாயிண்ட் இப்ப ரெண்டு டீமே 7-7ன்னு சொல்லி இருக்குது. இப்ப பால் ரேலி ஆகிட்டு இருக்கப்போ அவங்க செட்டர் மறுபடியும் யுசிவாக்காக்கு செட் பண்றான். அது பிளாக்ல பட்டு ஸ்லோவா ஆகுது. டைச்சி அதை ரிசீவ் பண்ண இந்த வாட்டி சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு வர்றாங்க. அந்த நம்பர் 12 ஐயோ மறுபடியும் இந்த அட்டாக் வராங்களா, ஆனாலும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் ஆசைக்கு ஏறி பிளாக் பண்ணிடுறான். இது வரைக்கும் பிளாக் ஆகாம நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த ஒரு அட்டாக்கையும் இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க. அந்நேரம் அந்த சீனியர் சொல்றாரு, டைச்சி பால ரிசீவ் பண்ணனால அவன் பொசிஷன் இல்லாம போயிட்டான், அதனால அந்த நம்பர் 12க்கு ஈஸியா போயிடுச்சு, அதான் இந்த பக்கம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்தா பின்னாடி கோச் விக்காய் வந்துடுறாரு. ஐ மீன் தாத்தா கோச் வாசிஜோ இப்பயுமே நல்ல ஒரு டீமை கூட்டு வந்திருக்கான் போலயே அப்படின்ட்டு அந்த சிரோட்டோரிசாவா கோச்சை பத்தி சொல்றாரு. நம்ம ரெண்டு டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ்மே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்குது. ஆனா ரெண்டு டீமுமே ஃபோர்ஸா விளையாண்டுட்டு இருக்குது பாயிண்ட்டுக்காக தான். இது ஒரு பேட்டில் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு டீமோட ஹை ஸ்கூல் மேட்சுமே இது நார்மலான ஒரு ஹை ஸ்கூல் மேட்ச் கிடையாது. இதுல வின் பண்ற டீம் தான் ஹை ஸ்கூல் மேட்ச்ல எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது அப்படின்னு சிரோட்டோரிசாவாவோட கோச் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து டைச்சி சர்வீஸ் பண்ற அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட்டர் வந்து யுசிவாக்காக்கு போட இந்த வாட்டி யுசிவாக்கா அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்து ஆசையை சர்வீஸ் பண்ற அவங்க டீம்ல ஒருத்தன் தப்பா ரிசீவ் பண்றான். செகண்ட் டச் வேற ஒருத்தன் யுசிவாக்காக்கு செட் பண்றான். ட்ரிபிள் பிளாக் நிக்கிறாங்க. இந்த வாட்டி டனாக்கா கையில பட்டு பால் மேலே ஏறுது. நேர்ந்த கோச்சுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. யுசிவாக்காக்கு ஒரு நல்ல செட்டு கிடைச்சது அப்படின்னா அவன் பயங்கரமா அடிச்சிருவான். அவன் அடிக்கிறத எப்படியா கையை வச்சு லைட்டா தடுத்து நம்ம ஏத்தி விட்டா கூட பின்னாடி போய் விழுந்துருது, நம்மளால எதுவும் பண்ண முடியல. சோ அதை தடுக்கிறதுக்காக இனிமே பிளாக்ல பட்டு வந்தா நம்மளோட ஆளு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்தா போதும், ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்
அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஆசை ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி இருக்கான். அவன் ஓடி போய் லைட்டா தூக்கி விட்டுறான். அதை டைச்சி வந்து டனகாக்கு செட் பண்ண டனகா அடிக்கிறத சட்டோரி நின்று ஈஸியா பிளாக் பண்ணிட்டு போயிடுறான். சட்டோரி கிட்ட அந்த 4 நம்பர் பிளேயர் வந்து எப்பறம் பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எல்லா ஸ்பைக்கருமே இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க அடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் எங்க அடிக்க போறோம் அப்படின்றத கண்ணை கொண்டு லைட்டா பாப்பாங்க. நான் அவன் கண்ணை பார்த்துட்டேன் பொத்தி போட்டேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறான். அந்நியர வெளியே இருந்து தாத்தா வைக்கான்னு சொல்றாரு. நம்ம டீம் ஓகேவா தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ட்ரை கூட பண்ணி பார்க்காத ஒரு ஹை லெவல் மூவ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டி இருக்காங்க. ஆனா ஆப்பனன்ஸும் ஒன்னும் சும்மாலாம் சாம்பியன்ஸ் இல்ல. அவங்க வின் பண்றதுக்காக என்ன லெவலுக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்றப்ப யுசிவாக்கா சர்வீஸ் போட வரான். சிரட்டோரிசாவை 10 கராசன 9ன்னு சொல்லி இருக்குது. அவன் அடிக்கிற சர்வீஸ் இந்த வாட்டி ஆசை கையில போட்டு தெரிச்சுக்கிட்டு போயிடுது. அடுத்து அவன் ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். அது இந்த வாட்டி டைச்சி கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறான். அதை காகியமா அவ்வளவு தூரத்துல இருந்து சூக்கிக்கு செட் பண்ண சூக்கி வந்து இந்த இவன் கை லோவா இருக்கு பிளாக், அதனால அவன் கையில அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே அடிச்சு பாயிண்ட் ஆயிட்டு போயிடுறான். இப்ப சூக்கி சர்வீஸ் போட போகும்போது ஹினாட்டா உள்ள வரான். டேய் நீ மட்டும் ஃப்ரண்ட் ரோல இருந்து ஒரு பாயிண்ட் கூட வாங்கலாம், ஏன் நீ எல்லாம் ஒரு தத்தி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கு சம கண்டாயிடுது. என்னடா இது அந்த யுசிவாக்கா பையல நம்மள கலாய்க்கா, இந்த சூக்கி பையல நம்மள கலாய்க்கா, நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா ஒரு கடுப்போட நின்னுட்டு இருக்கான். சூக்கி அடிக்கிற சர்வீஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பைய கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்ணி தரான். அவங்க செட்டர் பின்னாடி அந்த ரயான் அந்த 4 நம்பர் பிளேயருக்கு செட் பண்றான். ஹினாட்டா ஓடி போகும்போது யுசிவாக்கா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஹைட்டர் கைங்கள பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்குது. ஆனாலும் அப்படின்னு சொல்லி அவன் நிப்பாட்டிட்டு பின்னாடி ஓடி போறான். என்னடா இவன் பிளாக் பண்ண சொன்னா வினோதமா வரான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கேம் பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்ன பிளாக் பண்ற மாதிரி இல்ல ஸ்பைக் பண்ற மாதிரி ஏறான். அது தாத்தா காய் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனோட ரன்னிங் அப்ரோச்ச பாக்குறப்ப ஒரு மனுஷனுக்கு விங்ஸ் முளைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவன் டேக் ஆஃப் எடுக்கிறது அப்படியே ஒரு விங்ஸ் மாதிரி இருக்கு. அவன் டேக் ஆஃப் எடுத்து அப்படியே பால பிளாக் பண்ணி பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். நமக்கு எனக்கு பொறாமையா தான் இருக்குது. ஆனாலும் நான் என்னோட ஹைட்டை வச்சு ஒன்னும் ஃபைட் பண்ண வரலைங்க அப்படின்ட்டு அவன் யுசிவாக்காவை பார்த்த மாதிரி சொல்றான். இப்ப ரெண்டு டீமும் 11-11 சொல்லி மறுபடியும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அந்த கிரிட்டிசிசம் பண்றவரு இந்த ஃபைனலி நம்பர் 10 ஒரு பிளாக் ஏதோ டீசென்ட்டா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா மறுபடியும் அதே மாதிரி பிளாக் ஏறா. ஆனா இந்த வாட்டி நெட்ல போய் மூஞ்சி ஒட்டிக்கிறது. அந்நியர் நிஷனா எவ்வளவு வந்துட்டு ஹினாட்டா உனக்கு கோச் விக்கா அவன சொல்ல சொன்னாரு. நீ எப்ப பாரு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஓடி வந்து ஏறாம சைடு வேஸ்ல இதே மாதிரி டேக் ஆஃப் எடுத்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து ராலி ஆகிட்டு இருக்கப்ப அவங்க டீம் அட்டாக்கர் அடிக்காத டனகா கஷ்டப்பட்டு ரிசீவ் பண்றான். ஹினாட்டாக்கு இருந்தாலும் கடுப்பா போச்சு. என்னோட டைமிங் தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் திரும்ப இங்க இருந்து அந்த பக்கம் ஓடி போய் சட்டோரிக்கு பிளாக் ஏறான். அது அவன் கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. அவன் பிளாக் ஏறிட்டு திரும்ப நிப்பானா மறுபடியும் அந்த ஆப்போசிட் பக்கம் ஓடி போய் அங்கிட்ட இருந்து ஒரு ஸ்பைக் பண்ணி பாயிண்ட் வாங்குறான். அந்நியர் திடீர்னு ஈவாசிமியா காட்டுறாங்க. நீயும் இங்க வருவேன்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு அவன் யாரையோ பார்த்து சொல்றான். யாருடான்னு பார்த்தா யோ மிலிட்டரி நீ என்ன இங்க அப்படின்ற மாதிரி ஓய்க்கா வாங்க குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் இங்க ஒன்னும் யார் ஜெயிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க வரலடா, தோக்குற டீமோட மூஞ்ச பார்த்து சந்தோஷப்பட வந்தேன் அப்படின்னு ஓய்க்காவா சொல்றான். அடுத்து யுசிவாக்கா ஒரு சர்வீஸ் பண்ண டைச்சி வந்து அதை ரிசீவ் பண்றான். அதை ஆசைக்கு வந்து டனகாக்கு செட் பண்றான். டனகா டபுள் பிளாக் தண்டி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். இப்ப ரெண்டு டீமே 18-18 சொல்லி ஈக்குவலா போய்கிட்டு இருக்குது. இப்ப ராலி ஆகிட்டு இருப்ப அவங்க செட்டர் 4 நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண ஹைட்டா ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா ஓடி வந்து செம்ம ஹைட்டா ஜம்ப் பண்றான். அவங்களோட அட்டாக்கர் வந்து தூக்கி டிராப் வைக்கிறான். அதை டைச்சி விழுந்து ரிசீவ் பண்ண காகியம் வந்து டனகாக்கு செட் பண்றான். டனகா அடிக்கிறது சட்டோரி கையில பட்டு ஏறுது மெதுவா. அவங்க டீம்ல அதை ரிசீவ் பண்ண செட்டர் வந்து யுசிவாக்காக்கு செட் பண்றான். டனகா வந்துட்டு வேமாவா ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹினாட்டாவும் செம்ம ஸ்பீடா ஓடி வந்து டனகாவை லைட்டா தள்ளி விட்டுட்டு அவன் கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. நான் பத்த தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். யுசிவாக்காக்கு செம கட்டுப்பாகுது. அது ஆசையை வந்து எடுத்தார காகியமா செட் பண்ண ஓடி வரும்போது அதுக்குள்ள டயர்ட் ஆயிராத ஹினாட்டா அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் இந்த பக்கம் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வரான். ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரான் அப்படின்னு சட்டோரி அவனை பாத்துக்கிட்டு இருக்க போச்சுடா அப்படின்னு பாக்குறான். காகியமா டனகாக்கு செட் பண்ணிடுறான். டனகா செம்மையா ஒரு கிராஸ் கோட் அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். இப்ப கராசுனோ டீம் ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துறாங்க. சிரோட்டோரிசாவாவோட கோச்சுக்கு வயிறு எரியுது. அந்த கோச் பக்கத்துல இருந்தவரு சொல்றாரு கராசுனோ டீமோட அந்த சீக்வென்ஸ் அட்டாக் அப்புறம் இப்ப பண்ற புது புது விஷயங்கள் இதெல்லாமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னத்த பெரிய புது ட்ரிக்கி ஸ்கில்ஸ் காம்போ அட்டாக்ஸ் இந்த கேஸ்ல நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் பவர் தான் வின் பண்ணும் அப்படின்னு அவர் கோச்சும் சொல்றாரு. நம்ம கோச்சுக்கு என்ன நினைக்கிறாரு, ஒருத்தனோட இண்டிவிஜுவல் எபிலிட்டி ஹைட் பவர் அதுதான் ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் அப்படி இருக்க போறது இல்ல அப்படின்னு கோச்சுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. இந்த மேட்சை நீங்க ஜஸ்ட் லைக் ஒரு நார்மலான பேட்டிலா கன்சிடர் பண்ண முடியாது. 2 டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் அதான் இந்த எபிசோட்ல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹை ஸ்கூல் பசங்க அப்படின்னா புது புது ஸ்கில்ஸ் டெக்னிக் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணணுமா இல்ல அப்படின்னா யுசிவாக்கா மாதிரி ஒரு ரா பவர் இருந்தாலே போதும் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்குமா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான். இதுல எது வின் பண்ண போகுதுன்றத அடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.